எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம டேலியில இருந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஃபைல் பண்ணும்போது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஹெச்எஸ்என் சம்மரி வந்து எரரா இருக்குது. நம்ம டேலியில இருந்து ஜிஎஸ்டி எடுக்கிறோம், ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்லோட் பண்றோங்க. அப்போ என்ன ஆகுது? எரர் ஆகுது. ஹெச்எஸ்என் சம்மரி எரர் ஆகுது. ஹெச்எஸ்என் சம்மரி எரர் இதனால எரர் ஆகுது அப்படின்னா நம்ம ஹெச்எஸ்என் கோட இன்வேலிடா கொடுத்துருப்போம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் பதில் 5 டிஜிட்டோ இல்ல 4 டிஜிட் ஹெச்எஸ்என் கோடோ இல்ல 8 டிஜிட் 7 டிஜிட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோட வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துருப்போங்க. அப்போ அதை எப்படி டேலியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஹெச்எஸ்என் கோட் இருக்கும், நம்மளால ஃபைன் பண்ண முடியாது. அது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகுங்க. அந்த எரர் ஃபைல நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே ஆஃப்லைன் டூல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃப்லைன் டூல்ல நம்ம டவுன்லோட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்றது மூலமா எந்த பர்டிகுலரா ஹெச்எஸ்என் கோட் எரர் இருக்கு அப்படிங்கறத வந்து ஈஸியா நம்ம ஃபைன் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து எப்படி நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து ஆஃப்லைன் டூலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம கூகுளுக்குள்ள போயிட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் gst.gov.in ஸோ கொடுத்துட்டேங்க. ஸோ இந்த gst.gov.in அப்படிங்கிறது நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டல் உங்களுக்கு யூஆர்எல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஆஃப்லைன் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல ரிட்டன் ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதுங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க, ரிட்டன் ஆஃப்லைன் டூல் வெர்ஷன் 3.2.2 அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வெர்ஷனுங்க, இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு ஸோ ப்ரொசீட் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆஃப்லைன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஸோ ஜிப் ஃபோல்டரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துருச்சுங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் பாத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் ரைட் கிளிக் பண்ணி ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜிப்பா இருக்குது, அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜிப்பா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க, தனித்தனி ஃபோல்டரா வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஃபைலாக வந்துருக்குதுங்க. இந்த ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க நிறைய இருக்குதுங்க. நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் ஒன் எக்ஸல் ஷீட் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 2 எக்ஸல் ஷீட்டுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிலீஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களுங்க. இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் டூலுங்க. இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப் ஆப்ஷன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்க. ஸோ இப்போ C:" இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கேட்குது. ஆமாங்க, நம்ம டிக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டால் கொடுத்துருப்பேன். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய லோக்கல் சிஸ்டத்தில் வந்து இது இன்ஸ்டால் ஆகுதுங்க. இது இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய அந்த எரர் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன எரர் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ஹெச்எஸ்என் சம்மரிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேற எந்த எரரா இருந்தாலுமே ஜிஎஸ்டியில் ஆஃப்லைன்ல உங்களுக்கு எரர் நம்ம ஜேஎஸ் பண்றோம். ஜேஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டேலில இருந்து இருக்கிற ஜேஎஸ் எரர் எதா இருந்துச்சுனாலுமே உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் டூலை நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த வெர்ஷன் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்களேங்க. ஸோ 1 months ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துல நீங்க எடுத்துட்டீங்க, ஆஃப்லைன் டூல் எடுத்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க இதில் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மந்த்ல அந்த டேஸ்ல வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எடுத்துக்கலாங்க அந்த அப்டேட்டை. ஸோ உங்களுக்கு அது வந்து எக்ஸல் ஷீட் ஆகட்டும் இல்லை வேற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஷார்ட்கட்டும் கிரியேட் ஆயிருச்சு. ஸோ நான் ஓகே கொடுத்துட்டு ஸோ நான் மினிமைஸ் பண்ணிட்டு உள்ள பார்க்குறேங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆஃப்லைன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் ஆயிருச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஆஃப்லைன் டூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்கே ஜிஎஸ்டியில் இருந்து டவுன்லோட் பண்ண இந்த எரர் ரிப்போர்ட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்லோட் பண்ணி என்ன எரருங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம சரி பண்ண போறோங்க. ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரரை நம்ம பார்க்கறது, அந்த எரர் ரிப்போர்ட்டை வந்து டவுன்லோட் பண்ண எரரை இங்கே ஆஃப்லைன் டூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டே இருங்க, நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி நீங்க டேலியில எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.